பேசுங்க. எனக்கு பிடிக்கல அரசியலில் என்னென்ன பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனிநபர் வெயிலில் கொடி பிடிச்சி நிற்கிறது எனக்கு பிடிக்கல. கூட்டமாக சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் இடிபடுறது எனக்கு பிடிக்கல. தனிநபர் ஒருத்தர் வராரு, அவர் பார்க்கணுன்றதுக்காக வழியில் வழிநடுங்க நிற்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன மாதிரி அவர் பிறந்துக்கிறாரு, வந்துக்கிறாரு, வாழ்கிறார். அது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வாழ்கிறாரு, நான் வாழ்கிறேன், அவ்வளோதான். அவர் அவருக்காக வாழ்கிறாரு, அவர் அவருக்காக தான் நன்மை செய்கிறாரு. அழகிற பிள்ளையே அல்லது பால் கொடுக்குற ஒரு அம்மாவும் அவளோட பசியை அவளுடைய தாகத்தையும் தீர்த்துக்கிறார். அவளுடைய தாகம் தீர்க்கப்படுது. அவளுடைய மார்பகங்கள்லேருந்து சுரக்கிற பால் அவள் கொடுக்கலன்னா அவளுக்கு வலிக்கும். புள்ள பெற்றுக்கலன்னா மலடின்ற ஒரு பேர் கிடைக்கும். அதுக்காக அவள் புள்ள பெற்றுக்கிறாள். தாய்மை பேரடினா அந்த சுகத்தை அவள் அனுபவிக்கல. ஸோ அதெல்லாம் இயற்கையின் வளங்கள். அதனால அவள் பெருமைக்குரியவளாவோ இது இல்லை. அதில் அவன் பிள்ளை அவனை கொண்டாடுறது, அம்மா பிள்ளையை கொண்டாடுறது அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் தப்பு இல்லை. சரி, தனிநபர் பாராட்டுறதும் தனிநபரில் கொண்டாடுறதும் ஆன்மீகத்துக்கு சரி. அரசியலுக்கு எப்படி சரி? இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லை. அவர் வர்றாரு, அவர் போறாரு, அவர் வேலையை செய்கிறார். அவர் வேலை தானே அதுதானே வந்தார். உதவி செய்யத்தானே வெளியே வந்தார். அவர் கட்சி தலைவராகவோ அல்லது அரசியல் பொறுப்பில் ஏதோ ஒரு பொறுப்புலையோ முதலமைச்சராகவோ அல்லது பிரதான மந்திரியாகவோ அல்லது ஏதோ ஜனாதிபதியாகவோ ஒரு சட்ட ஒழுக்கங்களை ஒரு வரையறுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஒன்று இந்த வாக்கு வாங்கி நீ ஜெயிச்சு வந்தேன்னா நீ தான் பெரிய ஆளுன்னு உங்களுக்கு சட்டம் சொன்ன உடனே வாக்கு வாங்குறதுக்காக உங்களை முட்டாள்களாக வச்சிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுமா? குடியாட்சியில் இவ்வளோ பெரிய அசிங்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போனா நீங்கள் சிந்திச்சிங்களா? நீங்கள் வெறும் வாக்கு போடுற ஒரு ஆள் தான்.